வணக்கம் நண்பர்களே. இந்தியன் எக்கனாமியில் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் க்ரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சி அப்படின்ற இந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. ஜெனரலாக இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, தொழில்நுட்பத்தை அறிவியலை மையமாக கொண்டு தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி இந்த உணவு பாதுகாப்புக்காக நாட்டினுடைய உணவு உற்பத்தியை அதிகப்படுத்துறத ஜென்ரலாக க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷன் எந்த காலத்தில் நடைபெற்றதோ 1960s ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக உலகம் முழுவதும் இருக்க நாடுகளில் பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அந்த காலத்துலேருந்து நடந்தது. டெவலப்டு கண்ட்ரீஸ்லலாம் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது. அதில் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே டெவலப்டு கண்ட்ரீஸில் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் வந்துருச்சு. அங்கே மெயினாக சயின்டிஃபிக் பிரேக் த்ரூஸை ரொம்ப ஹெவியாக கொண்டு வந்தாங்க. அக்ரிகல்ச்சரில் இரிகேஷன் ஆகட்டும், அதாவது பாசானம் ஆகட்டும், சீட்ஸ் ஆகட்டும், ஃபெர்டிலைசர் ஆகட்டும், இந்த ஒரு செக்டர்லையுமே ரிசர்ச் அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் அங்கே செஞ்சு அந்த உணவு உற்பத்தி இந்த நாடுகள்லாம் அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மெயினாக அந்த 1940s 50s இதுக்கப்புறம் தான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், இந்தியா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குள்ளே க்ரீன் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சுது. ஸ்பெசிஃபிக்காக 1950ஸ்க்கு அப்புறம் தான் இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குள்ளே மெயினாக க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் இந்த நாடுகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. 1950s ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான டெவலப்பிங் கண்ட்ரி, மெக்சிகோ, இந்த மாதிரி நாடுகளில் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் இதுக்கு முக்கியத்துவம் அளித்தாங்க. நார்மன் போர்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்கன் சயின்டிஸ்ட், இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட், ஒரு 1940s மெக்சிகோவில் நிறைய ரிசர்ச் பண்ணி கோதுமை, வீட், இதனுடைய ஈல்டு எப்படி அதிகப்படுத்தணும், இதனுடைய உற்பத்தியை எப்படி அதிகப்படுத்தலான்ற ரிசர்ச் அந்த நாட்டில் பண்ணார். அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. அதே போல் 1940s 1950s இந்தோனேஷியா, அதே போல் ஃபிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நாடுகளையும் இந்த ரிசர்ச்லாம் நடந்தது. இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபிலிப்பீன்ஸ், இங்கே ரைஸ் இதனுடைய உற்பத்தியை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ரிசர்ச்சும் இங்கே நடந்தது. IR8, இந்த IR8 ஹை யீல்டிங் வெரைட்டி ரைஸை அந்த காலகட்டத்தில் உருவாக்குனாங்க. அதே போல் மெக்சிகோவில் நிறையா வீட்னுடைய ஹை யீல்டிங் வெரைட்டிஸை அந்த நாடில் இவங்க உருவாக்குனாங்க. 1960s ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் இதுக்கு உறுதுணையாக இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சயின்டிஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் MS சுவாமிநாதன். எப்படி மிசைல் சயின்டிஸ்ட் டாக்டர் அப்துல் கலாம் அப்படின்னு சொல்கிறோம், அதே போல் ஃபுட் சயின்டிஸ்ட் அந்த காலத்தில் இன்சார்ஜாக இருந்தது டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள். சரி, இப்போ இந்தியாவில் மெயினாக அந்த க்ரீன் ரெவல்யூஷன் எப்படி நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லும்பொழுது இது இந்தியா ஃபுல்லாக அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சில இடங்களில், ஸ்டேட்ஸில் மட்டும்தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க. மெயினாக இங்கே தான் இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சவுத் இந்தியாவில் மெயினாக அந்த டெல்டா ரீஜன்ஸ், காவேரி டெல்டா, இந்த மாதிரி இந்த டெல்டா ரீஜன்ஸில் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. அதே போல் மெயினாக க்ரீன் ரெவல்யூஷன் பெல்ட் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம்னா, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், இந்த இடம் தான் இந்தியாவினுடைய மெயினான க்ரீன் ரெவல்யூஷன் பெல்ட். இந்த இடத்துல மெயினாக ஏன் இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ அந்த க்ரீன் ரெவல்யூஷன் 1960s இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம PL480 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ஃபண்டிங் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக நம்ம அமெரிக்கா கிட்ட இருந்தோம், மற்ற சில நாடுகள் கிட்ட இருந்தோம் நம்ம உணவை நம்ம வாங்கிட்டு இருந்தோம், ரைஸ் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்தியா அப்போ தான் சுதந்திரம் வாங்குது. அந்த காலம் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருந்தது, அறிவியல் ரீதியாக நம்ம முன்னேறலை. அதனால் நம்ம அந்த பேசிக்கான இந்த உணவை மற்ற நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்கிட்டு இருந்தோம். இதை காரணம் காட்டி அமெரிக்கா நமக்கு எக்கனாமிக் ஸ்பியரில் கொஞ்சம் அழுத்தத்தையும் அழிச்சுது. எங்கள் கிட்டேருந்து நீங்கள் ஃபுட்டை நீங்கள் வாங்கணுன்னா நாங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஒரு சில விஷயத்தை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும், எங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்கள் நாட்டில் கொஞ்சம் நீங்கள் அலோவ் பண்ணணுன்ற மாதிரி நிபந்தனைகள்லாம் வச்சாங்க. அப்போ இந்த மாதிரி நிபந்தனைகளை கட்டுப்பட்டு நம்ம உணவை வெளிநாடுகள்லேருந்து வாங்கிட்டு இருந்தால் நம்ம முன்னேற முடியாது, நம்மளே ஒரு சில விஷயங்களை இந்தியாவில் டெவலப் பண்ணணும், நம்மளுடைய உணவு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் தான் 1960s இந்த க்ரீன் ரெவல்யூஷனை நம்ம மெயினாக எடுத்துக்கிட்டு வந்தோம். க்ரீன் ரெவல்யூஷன் இந்தியாவில் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக அந்த ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ், HYV அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நார்மலாக நீங்கள் அரிசியோ கோதுமையோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த க்ரோயிங் பீரியட், அதை சோ பண்ணி அறுவடை ஆகிறதுக்கு ஒரு 130 நாள் 150 நாள் ஆகுதுன்னா, இந்த HYV இந்த ஹை யீல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ஒரு 100 நாள் 105 நாள்லேயே அதை அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த ஈல்டு அதிகமாக இருக்கும். அப்போ ஷார்ட் பீரியட்லேயே இது
விளைஞ்சு அந்த ஹார்வெஸ்ட்டை நம்ம எடுத்துடலாம். இது நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த உணவு உற்பத்தியை இந்தியா அதிகம் செஞ்சுது. அப்போ அந்த ஷார்ட் க்ரோயிங் பீரியட் நம்ம வந்து மாதக்கணக்காக வெயிட் பண்ண வேணாம். அப்போது அந்த ஷார்ட் பீரியட்லேயே அந்த வீட்டையோ ரைஸையோ நம்ம போட்டு உடனடியாக அறுவடை செஞ்சிடலாம். நார்த் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக க்ரோயிங் பீரியட் கம்மி. அந்த ஒரு கிராப் இருக்குன்னா அதை ஷோ பண்ணி அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடிய பீரியட் கம்மியாக இருக்கும் ஜென்ரலாக நார்த் இந்தியாவில். ஏன்னா நார்த் இந்தியாவில் வின்டர் சீசன் அதிகம், சவுத் இந்தியாவில் க்ரோயிங் பீரியட் கொஞ்சம் அதிகம். ஆனால் நார்த் இந்தியாவில் க்ரோயிங் பீரியட் கம்மி. இப்போ அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ்னுடைய அந்த டியூரேஷனே பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் ஷார்ட் பீரியட். அப்போது நார்த் இந்தியாவில் க்ரோயிங் பீரியட், அக்ரிகல்ச்சர் க்ரோயிங் பீரியட் கம்மியாக இருந்தால் கூட இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் மூலமாக இந்த க்ராப்பை யூஸ் பண்ணி அந்த வின்டர் சீசன் வரத்துக்குள்ளே நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஜென்ரலாக நார்த் இந்தியாவுக்கு இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஹை ஈல்டிங் சீட்ஸ் கூடவே பார்த்திங்கன்னா இந்த இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நார்த் இந்தியாவுக்குள்ளே வருது. ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அதிகமாக அந்த நீரை இழுக்கும். அதனால் இங்கெல்லாம் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் தேவை. இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸோடு சேர்ந்து ஃபெர்டிலைசர்ஸும் தேவை, அந்த உரங்களும் தேவை. அப்போது ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், அதே போல் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இதுவுமே சேர்ந்து மெயினாக க்ரீன் ரெவல்யூஷன் பெல்ட்டுக்குள்ளே வருது. மெயினாக எந்த ரீஜனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா பஞ்சாப், ஹரியானாவில் மிகப்பெரிய சக்ஸஸ். இங்கே இருக்க ஃபார்மர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெயினாக லார்ஜ் லேண்ட் ஓனர்ஸ், அவங்கெல்லாம் அந்த ஜமீன்தார்ஸ் இந்த இதில் வரக்கூடியவங்க. அதனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட நிறையா நிதி இருந்தது. அப்போ ஈஸியாக இந்த ஏரியாலாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க, இரிகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஃபெர்டிலைசர்ஸ் காசு அதிகம் கொடுத்து வாங்கினாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ் அதிகமும் அவங்க வாங்கினாங்க. அதே போல் இந்தியாவில் சீப் லேபர் ஃபோர்ஸும் இருந்தது. மற்ற மாநிலங்கள் பீகார், யூபி, வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சீப்பான வேஜஸ்க்கு பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து வேலை செஞ்சாங்க. அப்போ அந்த லேபர் அட்வான்டேஜும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாகவே இருந்தது. அப்போ இந்த டெக்னாலஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் மூலமாக இந்த உற்பத்தி 1960s 1970s ரொம்பவே அதிகமாச்சு. நம்ம எந்த கிராப்ஸில் இந்த அட்வான்ஸ்மெண்ட் இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா மெயினாக ரைஸ், வீட், மெய்ஸ்ன்னு சொல்கிறது மக்காச்சோளம், அப்புறம் பாஜ்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு மில்லட், இந்த சிறுதானியம். இந்த 4 கிராப்ஸில் தான் மெயினாக அந்த சக்ஸஸ் அதிகமாக இருந்தது. ரைஸ் பொறுத்த வரைக்கும் ரைஸ் 1950 ரைஸ்னுடைய அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரு 30 MT தான் உற்பத்தி. இந்த 30 மெட்ரிக் டன்னிலிருந்து 2005-06 பீரியடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90 மெட்ரிக் டன் வரைக்கும் இந்த ரைஸ்னுடைய ஈல்டு அதிகமாகிடுச்சு. அதே போல் வீட்னுடைய உற்பத்தி நம்ம பார்த்தோன்னா 1950s 9 MT தான் வீட்னுடைய ஈல்டு இருந்துச்சு இந்தியாவில். ஆனால் 2005-06 பீரியடில் கிட்டத்தட்ட 70 MT வரைக்கும் வீட்னுடைய உற்பத்தி அதிகமாகிடுச்சு. சொல்லப்போனால் க்ரீன் ரெவல்யூஷனில் அதிகமாக சக்சீடான கிராப் வீட், அதாவது கோதுமைன்னு தான் நம்ம சொல்லணும். ரைஸ் ஜென்ரலாக சவுத் இந்தியாவினுடைய ஒரு கிராப், இது வந்து நார்த் இந்தியாவுக்கு சூட்டபிள் கிடையாது. ஆனால் க்ரீன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானாவில் ரைஸ் ஒரு மெயினான கிராப் ஆகிடுச்சு. ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா வாட்டர் அவைலபிலிட்டி அதிக தேவை. நார்த் இந்தியாவில் ரெயின்ஃபால் கம்மி, ஸோ ரைஸ் ஜென்ரலாக நார்த் இந்தியாவில் விளையாது. ஆனால் க்ரீன் ரெவல்யூஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபார்மர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் பாஸான உதவி மூலமாக அதிகமாக நீரை பாய்ச்சி ரைஸையே அங்கே விளைவிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி உலகத்திலேயே ரைஸ்னுடைய ஈல்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் ஒன்று பஞ்சாப். கமர்ஷியல் கிராப்பாக ரைஸ் இன்றைக்கி அங்கே விளைவிக்கிறாங்க. ஸோ சவுத் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது பஞ்சாபில் இன்றைக்கி இந்தியாவில் ரைஸ்னுடைய ஈல்டு அதிகம். அதே போல் க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக வீட்டை வந்து சவுத் இந்தியா வரைக்கும் கொண்டு வந்தாங்க. வீட்டினுடைய நேட்டிவ் பிளேஸ் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட் இந்தியா, இந்த ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா ரீஜன் தான் இதனுடைய மெயின் பிளேஸ். ஆனால் ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட் மூலமாக கர்நாடகா, ஆந்திரா வரைக்கும் இந்த வீட்டை எடுத்துகிட்டு வரப்பட்டது இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக. அப்போ க்ரீன் ரெவல்யூஷன்றது சயின்டிஃபிக் இன்டர்வென்ஷன்ஸை யூஸ் பண்ணி ரைஸை அது நேட்டிவ் இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க, நார்த் இந்தியா கொண்டு போயிட்டாங்க. அதே போல் வீட்டை அது ஜென்ரலாக நேட்டிவ் இல்லாத சவுத் இந்தியாவுக்கும் கொண்டு வந்து போட்டார், அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது நம்ம ரொம்ப கவனிக்கணும். அப்போ ஜியோகிராஃபியை மாறி கிளைமேட்டை தாண்டி சயின்ஸ் வந்து எப்படி இந்த கிராப்ஸை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குன்றதை நம்ம இதில் முக்கியமாக கவனிக்கணும். நான் சொன்னதே போல் இந்த அக்ரிகல்ச்சரல் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக இந்த யூபி, வெஸ்டர்ன் யூபி, ஹரியானா, பஞ்சாப் இந்த 3 இடங்களில் தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக வந்த இந்த வருமானம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த ஃபார்மர்ஸ்லாம் கிட்டத்தட்ட பிஸ்னஸ்மேன் மாதிரி இருப்பாங்க. இந்த க்ரீன் ரெவல்யூஷன் நார்த் இந்தியன் பெல்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க
ஒரு அக்ரிகல்ச்சரை பிஸ்னஸாக பண்ணுவாங்க. இது ஆக்ரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி லேபரை நிறைய எம்ப்ளாய் பண்ணி செய்வாங்க. அதனால் இன்றைக்கி தேதியில் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் பெல்ட் ஒரு ஆக்ரி பிஸ்னஸ் பெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்றைக்கி தேதியில் பஞ்சாப், ஹரியானா, நார்த் இந்தியாவில் டெவலப்டு ஸ்டேட்ஸாக இருக்கணும். அது காரணம் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே இருக்க ஃபார்மர்ஸ் இந்த க்ரீன் ரெவல்யூஷனில் ஈட்டிய வருமானத்தை நிறைய அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய ஃபேமிலியிலேயும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய சன்ஸ் டாட்டர்ஸை நல்லா எஜுகேட் பண்ணாங்க. நிறைய வீடுகள் கட்டினாங்க. அப்போ அந்த நார்த் இந்தியாவோட அந்த அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபியினுடைய எக்கனாமியை இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மாற்றி அமைச்சது அப்படின்னா நம்ம சொல்லலாம். க்ரீன் ரெவல்யூஷனுடைய பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம். இதனால சில நெகட்டிவ்ஸுமே இருக்குது. நெகட்டிவ்ஸ் மெயினாக என்னென்னு பார்த்தோம்னா, என்விரான்மெண்ட்டை இது வந்து கொஞ்சம் பாதிச்சுது. இந்த ஃபெர்டிலைசர்ஸ் அதிகம் யூஸ் பண்ணதுனால சாயிலினுடைய அந்த நேச்சுரல் ஃபெர்டிலிட்டியை இது கொஞ்சம் பாதிச்சுது. அது இல்லாமல் இரிகேஷன் மூலமாக அதிகமாக இந்த ஃபார்மர்ஸ் வந்து வாட்டரை செலுத்தினாங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு. இதில் வாட்டர் லாகிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இந்த பாசனத்தில் தேவைக்கு அதிகமாக தண்ணீரை அவங்க செலுத்துறதுனால அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் எப்போயுமே நிரம்பி இருக்கும். இதில் ஒரு ஆபத்து இருக்குது. அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சால்ட் உப்புகளை அது மேலே கொண்டு வந்துடும். இது வந்து சாலினைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ராசஸ் பேர். இது வந்து கிராப்ஸ்க்கு ஒரு ஆபத்தான விஷயம். அதே போல் ஆல்கலைனைசேஷன் அப்படின்ற இன்னொரு ப்ராசஸும் சொல்லுவாங்க. இந்த சோடியம் உப்பு அதிகமாகிறதுனால பிஹெச் லெவலில் அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ரொம்ப அதிகமாகிடும். இதை ஆல்கலைனைசேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த சாலினைசேஷன் மூலமாகவும் ஆல்கலைனைசேஷன் மூலமாகவும் இந்த பயிர்கள்லாம் ரொம்ப பாதிப்படைஞ்சுது. அப்போ சயின்ஸ் ஒரு பக்கம் ஹெல்ப் பண்ணாலும் என்விரான்மெண்ட்டுக்கு, சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு வகையில் பாதிப்பாகவும் இது அமைஞ்சு போச்சு. க்ரீன் ரெவல்யூஷனுடைய இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சக்ஸஸ்ஃபுல்லான கிராப்ஸ் வீட், ரைஸ், மில்லட், அதுவும் மெயினாக பாஜ்ரா, அப்புறம் மெய்ஸ், இதெல்லாம் தான் இதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. நம்ம பல்சஸும் ஆயில் சீட்ஸ்க்கும் முக்கியத்துவம் அளிக்க மறந்துட்டோம். பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இன்றைக்கி தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டு நம்ம இம்போர்ட்ஸ் மூலமாக தான் வாங்குகிறோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக ரொம்ப முக்கியமான தானியங்களான பல்சஸ், இந்த கிராம்னு சொல்லுவோம் இல்லையா, டால், இதற்கும் ஆயில் சீட்ஸ்க்கும் நம்ம முக்கியத்துவம் அளிக்க மறந்துட்டோம். இதை நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம். இன்னொரு மெயினான நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் ரெவல்யூஷன் நான் சொன்னது போல் அந்த மெயினாக நார்த் இந்தியன் பெல்ட், பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ், சட்லஜ் கங்கா பிளைன்னு சொல்லக்கூடிய அந்த நார்தர்ன் பிளைன் ரீஜன், இதில் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சுது. அதுக்கான ரீசனே நான் சொல்லிட்டேன். இங்கே இருக்க ஃபார்மர்ஸ்லாம் கொஞ்சம் ரிச் ஃபார்மர்ஸ். அது இல்லாமல் ஏற்கனவே ஜியாகிரபிக்கலாக அந்த ஏரியா ரொம்ப சூட்டபுள் அக்ரிகல்ச்சருக்கு. அங்கே வந்து மிகப்பெரிய நதிகள் எல்லாம் இருக்கும். கங்கா, யமுனா, சட்லஜ் நதிகள்லாம் இருக்குது. அது இல்லாமல் இந்த சாயில் பார்த்திங்கன்னா அலுவியல் சாயில், இது வந்து அக்ரிகல்ச்சர் ரொம்ப சூட்டபுள். நிறைய கிராப்ஸ் அங்கே விளைவிக்கலாம். இந்த காரணங்களால் அங்கே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. அதே போல் டெல்டா ரீஜன், காவேரி, கோதாவரி, கிருஷ்ணா, இங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு க்ரீன் ரெவல்யூஷன். இது எல்லாம் மற்ற ரீஜன்ஸ்லாம் ஜென்ரலாக அந்தளவுக்கு இது வந்து பெரிய சக்ஸஸ் கிடையாது. சொல்லப்போனால் நிறைய இடத்துல இது வந்து ஃபெயிலியராகவே ஆகிடுச்சு. மெயினாக எங்கெல்லாம் இந்த சிறிய விவசாயிகள் இருக்காங்களோ, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இருக்காங்களோ, அங்கெல்லாம் இது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு க்ரீன் ரெவல்யூஷன் தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அங்கே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மெயினாக மற்ற ரீஜன்ஸில் ஜென்ரலாக இந்தியாவில் இது ஒரு ஃபெயிலியராகவே அமைஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்க மறந்துட்டோம். இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மெயினாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர், ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர்ஸ் தான் அதிகம் யூஸ் பண்ணாங்க. ஆர்கானிக் மெனியூரை நாமாவே எடுத்து உரங்கள் ஆகக்கூடிய அந்த ஆர்கானிக் மெனியூருக்கு நம்ம முக்கியத்துவம் அளிக்காமல் போயிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் க்ரீன் ரெவல்யூஷனுடைய மெயினான ட்ராபேக்ஸ். இந்த ட்ராபேக்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இப்போ செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனை இப்போ கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன்றது இப்போ அன்அஃபிஷியலாகவே ஆல்மோஸ்ட் அண்டர் வே இன் இந்தியா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு க்ரீன் ரெவல்யூஷன் நம்ம எதெல்லாம் கோட்டை விட்டோமோ அதெல்லாம் நம்ம அந்த செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். மெயினாக க்ராப்ஸை நம்ம டைவர்சிஃபை பண்ணணும். இந்த டைவர்சிஃபைன்னு சொல்லும்போது அரிசி, கோதுமையில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பல்ஸ், ஆயில் சீட், ஹார்டிகல்ச்சர், இந்த கிராப்ஸ்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ்லாம் நம்ம கவனம் செலுத்தணும். ஹார்டிகல்ச்சர் சொல்லும்போது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் ஹார்டிகல்ச்சர். இதில் ஸ்பைசஸும் இன்க்ளூட் ஆகிடும். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸை நம்ம செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸுடைய வேல்யூ அதிகம். இதை நம்ம அறுவடை செஞ்சு விற்பனை செஞ்சோம்னா இதனுடைய லாபம் அதிகம். ஃபார்மர்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் செகண்ட் க்ரீன் ரெவல்யூஷனுடைய ஃபோக்கஸ் ஃபஸ்ட் க்ரீன் ரெவல்யூஷனுடைய ட்ராபேக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம இதில் எதெல்லாம் விட்டோமோ அதை செகண்ட் ரெவல்யூஷன் மூலமாக நாம் அச்சீவ் பண்ணணும். நன்றி.